Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான தீபாவளி கிராஃப்ட் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊர்காவலன் அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து வேஸ்ட் பேப்பரும் பேப்பர் கப்பும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. பட் நான் இப்போதான் அப்லோட் பண்றேன். சாரி ஃபார் த டிலே. நான் ஒரு 6 பேப்பர் கப் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த 6 கப்லையும் வேற வேற கலர் நான் அக்ரலிக் கலர் எடுத்துட்டு இதுல பிரஷ் யூஸ் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சா மட்டுமே நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்டிங் நீங்க கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கோட்டிங் நீங்க கொடுத்துட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கப்புக்கு எல்லோ கலர் கொடுத்துருந்தேன், ரெண்டாவது கப்புக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பேப்பர் கப் ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான் தண்ணி கலக்காம அப்படியே பிரஷ்ல எடுத்துட்டு அந்த பெயிண்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. இப்போ ரெட் கலர் எடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல வேற எந்த விதமான டிசைனும் வரப்போறது கிடையாது. இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி அங்கங்க ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது கம்ப்ளீட்டா நல்லா ட்ரை ஆகணும். சரியா காயாம இருந்ததுன்னா பஞ்ச் பண்ற போது கரெக்டா இருக்காது. இப்போ நான் கடைசியா பர்பிள் கலர் எடுத்திருக்கேங்க. இதையுமே ஃபுல்லா நான் இந்த கப் முழுக்க கொடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு மல்டி கலர் கொடுக்க விருப்பம் அப்படின்னா நீங்க மல்டி கலர்ல கூட இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. பட் நான் சிங்கிளா எல்லா கலர்ல இருந்தும் ஒவ்வொரு கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 6 கப்ல 6 கலர் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். இது ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு பெரிய சைஸ்ல இந்த கிராஃப்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கூட அதிகமா கப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ட்ரை ஆயிட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வேஸ்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது பேப்பர் டியூப் ரெடி பண்றதுக்காக தான். நியூஸ் பேப்பர் இருந்தது அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல நீங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு அல்லது வேற ஏதாச்சும் கம்பியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இந்த பேப்பர் டியூப் ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல எத்தனை பேப்பர் டியூப் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பேப்பர் டியூப் ரெடி பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போறேன். க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்க க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லையா, ஃபெவிபாண்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை நீங்க ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு பேப்பர் டியூப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் இதை ஒன்னோட ஒன்னா நல்லா ஒட்டி வைக்க போறேன். இந்த பேப்பர் டியூபை ஒன்னோட ஒன்னா ஒட்ட வச்சிருங்க. ஒரு 3 அல்லது 4 ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடிபாகத்துல ஒரு 3 டியூப் அங்கங்க இருக்கிற மாதிரி நீங்க ஒட்ட வச்சிருங்க. அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ நான் வீடியோல காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க அடுத்தடுத்து பேப்பர் டியூப் நீங்க ரெடி பண்ணிட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணி பார்த்துட்டு எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணியோ அல்லது கட்டர் யூஸ் பண்ணியோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு பேப்பர் டியூப் எடுத்து அதை நீட்டா எந்த கேப்பும் இல்லாம நான் ஒட்ட வச்சிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதுல ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணிட்டு நான் ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ண போறேன். நீங்களுமே கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ப்பான சிசர் இருந்ததுன்னா சிசர் யூஸ் பண்ணிட்டு இதை நீட்டா கட் பண்ணிருங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்படிதாங்க இருக்கும். நான் இந்த கிராஃப்டை ஒரு வீடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தோன்றபடி நீங்களும் இந்த கிராஃப்டை ரெடி பண்ணி பாருங்க. இப்போ 4 பேப்பர் டியூபா எடுத்துட்டு ஒன்னோட ஒன்னு ஒட்ட வச்சுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா வீடு மாதிரி ரெடி பண்றதுக்காக தாங்க. 4 மட்டும் வச்சா போதும். உங்களுக்கு வேணும்னா 5, 6 கூட நீங்க பேப்பர் டியூபை ஒன்னோட ஒன்னா ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைட்ல இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நீங்க இதை கரெக்டா மெஷர் பண்ணிட்டு சென்டர்ல இப்படி வச்சுட்டு நீங்க 2 பக்கமும் சைட்லயும் கரெக்டா இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணிட்டு இதை ஹார்ட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது இது சீக்கிரமா ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம ஈஸியா பெயிண்ட் பண்ணிடலாம். அக்ரலிக் பெயிண்ட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க, இல்ல போஸ்டர் கலர் இருந்ததுன்னா அது கூட கொடுத்துக்கோங்க. நான் ஸ்ப்ரே பெயிண்ட் கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுக்க போறேன். இது ரொம்ப குயிக்கா வேலை முடிஞ்சிரும். அதுக்காக தான் நான் இது கொடுத்துட்டு இருக்கேன்.
ஏன்னா தீபாவளிக்கு ஸ்வீட் காரம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால சிம்பிளா இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிவ்அவேக்கான கடைசி கொஸ்டின் இது என்ன அப்படின்னா, நான் வந்து நம்மளோட சேனல்ல கிளே வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எத்தனை கிளே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா revadishivkumar5@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் கரெக்டாகவும் தெளிவாகவும் இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த கோல்டன் கலர்ல ஸ்ப்ரே பெயிண்ட் கொடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேல வந்துட்டு இந்த வீடு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்துட்டு ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு கோல்டன் கலர் அப்புறம் ரெட் அப்புறம் கிரீன் இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் எடுத்து அதை மெஷர் பண்ணி கட் பண்ணியிருந்தேன். அதை வந்து க்ளூ போட்டுட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து டிசைன் பண்றதுக்காக வேற ஏதாச்சும் லேஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அழகா பீட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன வந்து உங்களுக்கு தோணுதோ அதுபடி நீங்க வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த பேப்பர் கப் வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் வந்து நீட்டா இதை பஞ்ச் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற கப் எல்லாத்துலயும் இதே மாதிரி பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஒட்ட போறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் கப்பை நம்ம ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ளக்க ஒரு சின்ன எல்இடி லைட்டை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்க வந்து கரெக்டா மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா ஒட்ட வச்சுக்கோங்க. ரொம்பவும் மேலே தள்ளி நீங்க ஒட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லைட்டை வந்து உள்ளக்க வைக்கிறதும் கஷ்டமா இருக்கும், திருப்பி எடுக்கிறதும் கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து நான் கரெக்டான ஒரு அளவுல நான் வந்து ஒட்ட வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு பின்பக்கத்துல நீங்க வந்துட்டு ஏதாச்சும் த்ரெட் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுட்டு நீங்க வந்து ஆணில மாட்டுறதுனாலும் சரி, இல்ல அப்படின்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்ட வைக்கிறதுனாலும் சரி. நான் வந்து ஹாட் க்ளூ கன்னே யூஸ் பண்ணிட்டு எங்களோட வால்ல இதை ஸ்டிக் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து சின்னதா எல்இடி லைட் எடுத்து அதை வந்து ஆன் பண்ணிட்டு இதுக்குள்ளக்க வச்சுக்கிறேன். எல்லா கப்லையும் இந்த மாதிரி எல்இடி லைட் நான் வச்சிடுறேன். வச்சதுக்கு அப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட் ஆன்ல இருக்கும்போது அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல, பட் லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. எல்லா லைட்டையும் வச்சதுக்கு அப்புறம் நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டும் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இது ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதுல நீங்க ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.